அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பத்ரிஜியுடைய லாக்டவுன் செய்திகள் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து ஒரு தலைப்பு, உலக நலமே PSSM இன் நோக்கம். இந்த முக்கியமா அவர் எதுக்காக இந்த PSSM ஆரம்பிச்சிருக்காரு, அதோடைய நோக்கம் என்னங்கிறத இந்த இதுல சொல்லியிருக்காரு. தியானத்தின் மூலம் ஆரோக்கியம், மகிழ்ச்சி, மன அமைதி மற்றும் சுய விழிப்பு உணர்வு ஏற்படுகிறது. பிரமிட் மாஸ்டர்கள் தியானம் கற்பித்தல் மற்றும் தியான பிரச்சாரங்கள் மூலம் அனைவரையும் மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்க வைக்கிறார்கள். அதனால் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழலாம். அந்த பேரின்ப உலகத்தை உருவாக்குவதே உலக நலம். அதாவது நம்ம இந்த PSSMல இருக்கோம். ஸோ இதுல நம்ம எல்லாருமே மாஸ்டர்ஸ் தான். அதனால நம்ம இப்போ தியானம் கத்துக்கிட்டு நம்ம சத்சங் இந்த மாதிரி நிகழ்ச்சியில எல்லாம் கலந்துட்டு நம்ம ஞானம் எடுத்துக்கிட்டு இதை நம்ம பிரச்சாரம் செய்யணும். தியானத்தை மற்றவங்களுக்கு கத்துத்தரணும். அதே மாதிரி நமக்கு கிடைச்ச இந்த நாலேஜ இந்த எல்லாருக்குமே நம்ம பிரச்சாரம் செய்யணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி செய்யும் பொழுது நம்ம இந்த உலகத்தையே நல்ல விதமா காப்பாத்துறோம் அப்படிங்கிறது. 1990 கர்னூல் ஆன்மீக சங்கத்தின் நிர்வாகத்தில் PSSM தொடங்கியது. ஸோ கர்னூல்ல தான் இதை தொடங்கி இருக்காரு அவரு. இந்த 30 ஆண்டுகளில் நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இது 30ங்கிறாரு. அப்போ லாக்டவுன் சமயத்துல ஒரு 30 வருஷங்கிறாரு. இப்போ அது 35 வருஷம் ஆச்சு. நம்ம PSSM உலகம் முழுவதும் பரவியது. நாம் அனைவரும் இறங்கி வந்த தெய்வீக மனிதர்கள். அனைத்து பிரமிடு மாஸ்டர்களும் தியானம் கற்பித்தல் மற்றும் தியானத்தை மேம்படுத்துவதற்காக மேலிருந்து இறங்கி வந்தனர். நம்ம எல்லாருமே மேல் உலகத்திலிருந்து இந்த பௌதிக உலகத்துக்கு வந்ததுக்கான காரணமே இந்த தியானத்தை நம்ம இந்த உலகம் பூரா பரப்புறதுக்காக தான். தியானம் நோயை தடுக்கும். தியானம் ஒருவர் விரும்புவதை தரும். ஆரோக்கியம், மன அமைதி, முக்தி, சொர்க்கம் என எதை வேண்டுமானாலும் தருகிறது. ஸோ நம்ம தியானம் செய்யறதுனால தியானம் நமக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே கொடுக்குங்கிறாங்க. ஆரோக்கியம் வேணுமா கொடுக்கும், மன அமைதி, சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதுதான் இந்த தியானம் அப்படிங்கிறது. நமது பிரமிடு மாஸ்டர்களால் PSSM மூலம் ஒரு புதிய தங்க உலகம் உருவாக்கப்படுகிறது. ஸோ அவருக்கு என்னன்னா ஒரு புதிய தங்க உலகத்தையே உருவாக்கணும். இந்த உலகத்தையே தியானம் பூரா பரப்பி இந்த உலகத்தையே காப்பாற்றணும், இந்த உலகத்துல நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் முக்கியமா இந்த PSSM ஆரம்பிச்சிருக்காரு. அனைவரும் ஒரு புதிய ஆன்மீகத்தில் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். தியானம் செய்வது ஒருவரின் சொந்த நலன். தியானம் பிரச்சாரம் செய்தால் உலக நலம். நம்ம நம்ம மட்டும் தியானம் செஞ்சுட்டு இருந்தா அது நமக்கு நன்மையை கொடுக்கும். ஆனா இந்த தியானம் நீங்க மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கும் கத்துத்தரது மூலியமா அது உலகத்துக்கே நலம் அப்படிங்கிறாங்க. தியானம் செய்பவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நம் பேச்சை கேட்டு கற்று மகிழ்வோர் பலர் உள்ளனர். ஸோ நம்ம இந்த மாதிரி தியானம் நம்ம கத்துக்கிட்டு நம்ம சொல்றத அவங்க கேட்டு அவங்களும் அதை செஞ்சாங்கன்னா நம்ம மகிழ்ச்சியா எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி மற்றவங்களும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. குளத்தில் கல்லை போட்டால் அதன் அலைகள் அசைந்து கொண்டே இருக்கும். அதே போலத்தான் PSSM-இன் வார்த்தைகளும். கற்கள் எரியவில்லை என்றால் குளத்தில் அலைகள் இருக்காது. நாம் சொல்லாவிட்டால் மக்களுக்கு ஆன்மீகம் எப்படி தெரியும்? மாற்றம் இயற்கையானது. நாம் சொல்லாவிட்டாலும் மாற்றம் ஏற்படும். ஆனால் நாம் சொல்வதால் அந்த மாற்றத்தை விரைவில் காணலாம். இப்போ ஆன்மீகம் பத்தி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஆன்மீகம் சம்பந்தமா ஒரு நாலேஜ் கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ நமக்கு அந்த நாலேஜ் கிடைக்குது. ஆன்மீகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நமக்கு தெரியுதுங்கும் போது அந்த நாலேஜை நம்ம நிறைய பேருக்கு அதை நீங்க சொல்லி கொடுக்கறதுனால அவங்களுக்கு நல்லா பலனடையும். அதே சமயம் இந்த உலகத்துல மாற்றத்தை கொண்டு வரலாம். மாற்றம் அப்படிங்கிறது இயற்கையானதா இருந்தா கூட எப்படியுமே நம்ம சொல்லலைனாலும் மாற்றம் வரும். ஆனா நம்ம சொல்றது மூலியமா அது விரைவா அந்த மாற்றம் அப்படிங்கிறது உலகுக்கு கிடைக்குங்கிறது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் வேகமாக வளர உதவுகிறான். PSSM-இன் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு காரணமாக இன்னும் 10 ஆண்டுகளில் உலகம் முழுவதும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க போகிறது. ஸோ நம்மளுடைய பத்ரிஜியோட கொள்கையே உலகம் பூரா
இருக்கிற எல்லா மக்களுமே மகிழ்ச்சியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த தியானம் நம்ம வந்து இப்படியே நம்ம தியானத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறது மூலியமா இந்த உலகமே சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்லாம அது என்னவாக போகுது, பயங்கர ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகுது. இன்னொன்னு, இந்த தியானம் மூலியமா நம்ம என்ன செய்யறோம்னா மத்தவங்களும் வளர்ச்சி அடைகிறோம். இப்ப நம்ம தியானம் பண்ணி நமக்கு வேண்டியதெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்குதோ அதே நம்ம சொல்லி கொடுக்கறதுனால மத்தவங்களுடைய வளர்ச்சிக்கும் நம்ம உதவி செய்யறோம். அவர்கள் தங்களால் இயன்றதை செய்ய வேண்டும். துளி துளியாக சேர்ந்து கடலாக மாறும். அனைத்து பிரமிட் மாஸ்டர்களும் தங்களால் முடிந்தவரை முயற்சி செய்கிறார்கள். ஸோ நமக்கு என்ன முடியுமோ அதை வந்து நம்ம எப்பவுமே செஞ்சுட்டே இருக்கணும். அந்த முயற்சியில நம்ம எப்பவுமே ஈடுபடணும் அப்படிங்கிறாங்க. இவர்கள் எல்லாம் இரவும் பகலும் சேர்ந்து உழைத்ததால் உலக நலம் எப்படி இருக்காது? நம் உணர்வில் நாம் திடப்படுத்துவது பௌதீக உலகில் வெளி வெளிப்படுகிறது. அதாவது என்னன்னா, நம்மளுடைய உணர்வுல நம்ம உணர்வுல நாம வந்து திடப்படுத்தும் போது அது இந்த பௌதீக உலகத்துல வெளிப்படும் அப்படிங்கிறாங்க. கொரோனா காரணமாக வீட்டில் அமர்ந்து பல சாதனைகளை செய்துள்ளோம். இல்லாவற்றின் மீது ஆசைப்படுவதில்லை, இருப்பதை மறப்பதில்லை, வருவதை கொண்டாடுவதில்லை, காணாமல் போனதை பார்த்து வருத்தப்படுவதில்லை. இதுதான் PSSM-இன் தத்துவம் அப்படிங்கிறாரு. அதாவது நம்ம கிட்ட இல்லாத நினைச்சு நம்ம வருத்தப்படுறதும் இல்லை, நமக்கு நிறைய விஷயங்கள் நம்மளை தேடி வந்து அடைஞ்சு அதுக்காக நம்ம வந்து பெருசா சந்தோஷப்பட்டுட்டு ஆர்ப்பாட்டமும் பண்றதில்ல. ஸோ அதனால நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம மகிழ்ச்சியா இருக்கோம், அமைதியா இருக்கோம். ஸோ இதுதான் வந்து PSSM உடைய தத்துவம் அப்படிங்கிறாங்க. உலக முன்னேற்றத்திற்காக நாம் எதை வேண்டுமானாலும் செய்வோம், ஏனென்றால் நாம் உலக நலனை விரும்புகிறோம். ஸோ நம்ம உலகம் முன்னேறும்னா நம்ம எதை வேணா செய்யலாம், ஏன்னா நம்ம உலக நலன் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறது. நாம் விரும்பியபடியே நடக்கும். சர்வதேச யோகா தினத்தை 24 மணி நேரமும் கொண்டாட விரும்பினோம். ஸோ இந்த யோகா தினத்தை வந்து 24 மணி நேரமும் அவங்க வந்து கொண்டாடணும் அப்படின்னு விரும்புறாங்க. அது நடந்துச்சு. சர்வதேச யோகா தினத்தில் பல நாடுகளை சேர்ந்த பல மாஸ்டர்கள் தங்கள் செய்தியை வழங்கியுள்ளனர். ஸோ இந்த சர்வதேச யோகா தினத்துல நிறைய நாடுகள்ல இருந்து மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஞானத்தையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நிறைய செய்திகள்லாம் சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு வழங்கி உள்ளார்கள். பல இசையமைப்பாளர்கள் நமக்கு இசையை கொடுத்தார்கள். அந்த இசையில் தியானம் செய்தோம். ஸோ அங்க வந்து அந்த யோகா தினத்துல இசையமைப்பாளர்களும் வந்திருக்காங்க, அவங்களுடைய இசையில தியானமும் செஞ்சிருக்காங்க. இந்த 24 மணி நேரத்தில் நாம் 12 மணி நேரம் தியானம் செய்தோம். அடுத்த 12 மணி நேரம் சத்சங்கம் மற்றும் ஆச்சரிய சாங்கத்தியம் செய்தோம். ஸோ 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் வந்து தியானம், அடுத்த 12 மணி நேரத்துல நம்ம செய்யற இந்த சத்சங்கம் அப்புறம் ஆச்சாரிய சாங்கத்தியம் அப்படிங்கிறாங்க. நம் பிரமிட் தியான சேனல் செயற்கைக்கோள் ஆனது. ஸோ இவ்வளவு முயற்சிக்கு அப்புறம் இவங்களுடைய இந்த நம்மளுடைய இந்த PSSM அப்படிங்கிறது செயற்கைக்கோள் அளவுக்கு போயாச்சு. நம் திட்டங்கள் அனைவரையும் சென்றடைகின்றன. எங்கள் PMC சேனலுக்கு நிறைய ஆதரவுகள் தேவை. ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த நிதி உதவியை வழங்க வேண்டும். PMC சேனல் உலகின் அனைத்து மொழிகளிலும் வர வேண்டும். எங்கள் PMC சேனல் மூலம் அனைவரும் தியானம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரமிட் கட்டுமானங்கள் மற்றும் பிரமிட் நவீனமயமாக்கல் திட்டங்கள் பல இடங்களில் நடந்து வருகின்றனர். அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா பத்ரிஜி போனதுக்கு அப்புறம் லாக்டவுன் அப்பவே இந்த PMC சேனல் அப்படிங்கிறது நல்ல விதமா அவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா மொழிகள்லுமே தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு அந்த மாதிரி எல்லா மொழிகள்லுமே PMC சேனலை வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இதனால என்னாச்சு, நம்மளுடைய இந்த தியான பிரச்சாரம் அப்படிங்கிறது உலகம் பூரா ரொம்ப ஈஸியா மக்களை போய் சென்றடைஞ்சிச்சு. இந்த சாதனை வந்து அவங்க எப்படி படைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாக்டவுன் அப்ப, அதாவது வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இவ்வளவு பெரிய சாதனைய நம்ம PSSM மாஸ்டர்ஸ் வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறத பத்ரிஜி சொல்லியிருக்காரு. கர்னூல் காஸ்மிக் வேலியில் இயேசு கிறிஸ்து பிரமிடு கட்டுமானம் நடைபெறுகிறது. தமிழகத்தில் மற்றொரு புதிய பிரமிடு தொடங்கியுள்ளது. எண்ணற்ற
ஜூம் வகுப்புகள் நடக்கின்றன. ராய்ப்பூர் மற்றும் மும்பையை சேர்ந்த அனைத்து பிரமிட் மாஸ்டர்களும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை நன்றாக பயன்படுத்தி வருகின்றனர். பலர் சத்சங்கம் செய்து வருகின்றனர். பெங்களூரில் புத்த பூர்ணிமாவை டிஜிட்டல் முறையில் 4 நாட்கள் கொண்டாடினோம். 2020ஆம் கிரகத்திற்கு ஒரு பெரிய மாற்றத்திற்கான நேரம். இந்த வருடம் முழுவதும் நம் மக்கள் வீட்டில் அமர்ந்து தியானம் செய்து மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக மாறினர். அதாவது நம்ம இது எல்லாமே அந்த லாக்டவுன் டைம்ல, அந்த 2020 அப்படிங்கும் பொழுது ஃபுல்லாவே லாக்டவுன் டைம். ஸோ அப்போ ஃபுல்லா நம்மளுடைய தியானம், அதுக்கப்புறம் பௌர்ணமி தியானம் எல்லாமே ஒரு நாட்டில் இருந்துமே, வேற வேற நாடுகள்ல இருந்துமே நிறைய மாஸ்டர்ஸ் ஜூம் மூலியமா இந்த மாதிரி மெடிடேஷன் பண்றது, அதுக்கப்புறம் சத்சங்கம் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு அப்போ அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய சாதனை அப்படிங்கிறாரு. வைரஸ் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம் பிஎம்சி சேனல் நிகழ்ச்சிகள் டிஜிட்டல் முறையில் அனைவரையும் சென்றடையும். தியானம் செயற்கைக்கோள் வழியாக கிராமங்களிலும் நகரங்களிலும் சென்றடைகிறது. பிரமிட் தியான சேனல் மற்ற ஆன்மீக சேனல்களை விட உயர்வானது. பிஎம்சி மூலம் தியானம் பற்றி அனைவருக்கும் தெரியும். சைவ உணவு உண்பவர்களாக மாறுங்கள். ஆன்மீகத்தை கற்றுக்கொள்வார்கள். பிரமிடுகள் கட்டுவார்கள். ஆன்மீக அறிவியலை கற்றுக்கொள்வார்கள். ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளிலும் ஆன்மீக அறிவியல் பாடம் கற்பிக்கப்படும். ஸோ பத்ரிஜி என்ன சொல்றாருன்னா, என்னதான் நமக்கு வைரஸ் எல்லாம் அந்த லாக்டவுன் சமயத்துல இருந்தாலும், ஊரடைப்பு, யாருமே நடமாட முடியல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட இந்த பிஎம்சி சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை தான் அடைஞ்சிருக்கு. ஸோ ஏன்னா ஒரு கிராமப்புறங்கள்ல கூட மக்கள் போய் அவங்களுக்கு கூட தியானம்னா என்னன்னு தெரிகிற அளவுக்கு இந்த சேனல் உலகம் பூரா பரவி இருக்கு. இன்னொன்று மற்ற சேனல்களை விட பிஎம்சி இந்த ஸ்பிரிச்சுவல் சேனல் தான் ரொம்ப சிறப்பானது அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்ல, பத்ரிஜி என்ன சொல்றாருன்னா, நம்ம தியானம் பண்ணினா மட்டும் போதாது, நம்மளுடைய ஒருத்தவங்களும் நம்மளுடைய வீட்டில் அந்த பிரமிடு கட்டணும் அப்படின்னே சொல்லுவாங்க. இப்போ நம்ம பல வருஷமா தியானம் பண்றோம், சத்சங் எடுக்கிறோம், நிறைய பேருக்கு போய் சொல்லி கொடுக்குறோம். அப்படிங்கும் பொழுது நம்ம வீட்டில் ஒரு பிரமிட் கட்டி நம்ம வீட்டுக்கு மாஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு நம்ம வீட்டில் தியானம் செய்யறதையும் நம்ம செய்யணுங்கிறார். பிரமிட் மாஸ்டர்கள் அனைவருக்கும் முன்மாதிரியான மனிதர்கள். சம்சாரத்தில் நிர்வாணம் நம் சிறப்பு. இன்னும் 10 வருடங்களில் எந்த மிருகமும் கொல்லப்படாது, எந்த பறவையும் கூண்டில் இருக்காது. ஸோ அவரு அந்த 2020ல இருந்து 10 வருஷம் கழிச்சு அவரு சொல்றாரு. இன்னும் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நம்ம இதே மாதிரி நம்ம தியானம் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து எல்லாரையும் வெஜிடேரியனா நம்ம மாற்றும் பொழுது அதுக்கப்புறம் என்ன ஆகும், உலகத்துல எந்த இடத்துலையுமே அனிமல் கில்லிங் அப்படிங்கிறதே நடக்காது. ஏன்னா எல்லாருமே வெஜிடேரியனா மாறிடுவோம் அப்படிங்கிறார். நம் மூலம் விலங்குகள் உலகிற்கு விடுதலை. பெரிய இயக்கங்கள் வருகின்றன. புவியை தெய்வீகமாக மாற்ற போகிறோம். இந்த பூமியை தெய்வீக பூமியா மாற்ற போறோம். எப்படின்னா நம்மளுடைய இந்த பிஎஸ்எஸ்எம் மூலியமா இந்த விலங்குகளுக்கு நம்ம ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. தினம்தோறும் தியானம் மூலம் நமக்கு பல அதீத சக்திகளை பெறுகிறோம். நாம் மற்ற விண்மீன் உயிரினங்களுடன் தொடர்பு கொள்கிறோம். உலகில் உள்ள அனைவரும் பிரமிட் மாஸ்டர் ஆகலாம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தியானம் செய்யும் பொழுது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத அளவுக்கெல்லாம் சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வரும். வேற்று கிரகத்துக்கு நீங்க போற மாதிரியும் அதுல சில உருவங்கள் எல்லாம் தெரியும். ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, உலகில் உள்ள அனைவரும் பிரமிட் மாஸ்டர்கள் ஆகலாம். பூமியில் இதுவரை கண்டிராத ஒரு தங்க உலகத்தை கற்பனை செய்வோம். முழு உலகமும் ஒரு பெரிய பூந்தோட்டமாக மாறும். ஒவ்வொருவரும் 100 ஆண்டுகள் வாழ்வார்கள். ஸோ இப்படி நம்ம செய்யும் பொழுது இந்த பூமியே ஒரு அழகான பூந்தோட்டமா மாறும். ஸோ அப்படி மாறும் பொழுது நம்மளும் என்ன பண்ணுவோம், இப்போ சாதாரணமா ஒருத்தருடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 80 வயசு வரைக்கும் இருப்பாங்க. ஆனா நம்ம தியானம் செய்யறது மூலியமா நம்ம 100 வயசு கூட வாழலாங்கிறாரு. நாம் அனைவரும் இறங்கி வந்த தெய்வங்கள். நமது உலக நலத்திட்டங்களால் நாம் கொஞ்சம் வளர்ந்து வருகிறோம். ஸோ நம்ம எல்லாருமே தெய்வங்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த சாப்டரை முடிச்சிருக்காரு. ஸோ இதோட நான் என் பண்ணிக்கிறேன் மாஸ்டர்ஸ். நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னா, இந்த தியானம் கத்துக்கிறது மட்டும் இல்லை, இந்த தியானத்தை மற்றவங்களுக்கு சொல்லியும் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. தேங்க்யூ மாஸ்டர்ஸ். நான் இதோட என் பண்ணிக்கிறேன்.